நம்ம திருவாரூர்னா என்ன, திருவாரூருக்கு என்ன ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த ஒரு பிக்சரை பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம். திருவாரூர்னா என்ன, அதோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு. ஸோ இங்கே மாடு ஒரு மணி கட்டியிருக்கு பார்த்தீங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா மாடை வந்து மன்னன் வந்து ஒரு மாட்டை வந்து கொன்னுடுவான், தேரை வச்சு ஏற்றிடுவான். ஏற்றும் போது அந்த மாடு வந்து இந்த மணியை போய் அடிக்கும். ஸோ இதுதான் தன் மகனுக்காக அது ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குங்க. அது எனக்கு இந்த ஹிஸ்ட்ரிலாம் அந்தளவுக்கு தெரியாது. ஆனால் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இப்போது நான் திருவாரூரை பற்றி ஹிஸ்ட்ரி எனக்கு தான் ரொம்ப தெரியணும். கரெக்டு. ஸோ நான் ஒர்க் பண்ணுற இடத்துலலாம் திடீர்னு யாராவது இப்போ ரீசெண்டாலும் ஒரு சில கொஸ்டின் என்கிட்ட கேட்டிருக்காங்க. தம்பி உங்கள் ஊரில் தேர் தானே ஃபேமஸ்? ஆமாம். உங்கள் ஊரில் இந்த கோயில் இருக்குல்ல, பெரிய கோயில். ஆமாம். ஸோ அதை பற்றி எனக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தெரியுது, பட் ஆனால் எனக்கு தெரில. ஸோ அந்த மாதிரி பல்ப் ஆகிட்டேன் நான். அது இதனாலே நான் வந்து நினச்சிட்டே வந்தேன், நம்ம ஊரை பற்றியும் இன்னும் கொஞ்சம் ஜென்ரலாக ஒரு சில கொஞ்சம் ஹிஸ்ட்ரிலாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆல்ரெடி நம்ம எல்லாருக்கும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சது தான், படித்தது தான். பட் இருந்தாலும் அது வந்து காலப்போக்கில் நம்ம மெயினில் அதெல்லாம் மறந்துடுச்சு. அது ஒன்றும் பண்ண முடியாது.